ஏமா கேமரா ஆன் ஆகாதோ? உஸ்தாத் அதான் இந்த லிங்க்ல கொஞ்சம் அந்த வீடியோ ஆன் பண்றதுல ஏதோ இஷ்யூ இருக்கு போல. நானும் இப்பதான் உஸ்தாத் பார்த்தேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் செக் பண்ணி வச்சிடறேன் உஸ்தாத். சரிம்மா சரிம்மா, அப்ப ஆடியோ மட்டும் வச்சுக்கிறேன். இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. رواه البخاري. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நம்ம அரபி கிராமர் வகுப்புல டாக்டர் வி அப்துல் ரஹீம் உடைய துரூசுல் லுகத்தில் அரபியாவுடைய முதல் பாகத்தை படிச்சுக்கிட்டு போறோம். அதுல இன்னைக்கு பக்க நம்பர் 80 படிக்கணுமா? கரெக்டா சொல்லுங்கம்மா. ஆமா உஸ்தாத், பக்கம் நம்பர் 80ல இருக்க எக்ஸசைஸ் பார்க்கணும். அந்த எக்ஸசைஸ் இந்த 2ல ஆரம்பிக்குது அதான். ஆமா உஸ்தாத், இன்ஷால்லா. ஓகே. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அஷீர் இலல் அஸ்மாயில் ஆத்தியதி பி இஸ்மின் இஷாரத்தின் லில் பஈத். அஷீர் அஷீர் அப்படின்னு சொன்னா சுட்டி காட்டு அப்படின்னு அர்த்தம். அஷீருக்கு அர்த்தம் சுட்டி காட்டு. ஹாதா, ஹாதானி, ஹாவுலாயி, தாலிக, தானிக்க, உலாயிக்க, அந்த அஸ்மாவுல் இஷாரா படிச்சுக்கிறோம் பத்தியாலா, அதுகளை போடுங்கிறாரு. இலல் அஸ்மாயில் ஆத்தியா வரக்கூடிய இஸ்முகளுக்கு பி இஸ்மின் இஷாரத்தின் லில் பஈத். அந்த அஸ்மாவுல் இஷாரா கரீப் பஈத் ரெண்டு படிச்சுக்கிறோமா? ஹாதா, ஹாதானி, ஹாவுலாயி, ஹாதிஹி, ஹாத்தானி, ஹாவுலாயி, இந்த ஆறும் கரீப், எது பக்கமா இருக்குதோ அதை சொல்றதுக்கு சொல்லணும் அப்படின்னு படிச்சோம். பஈதுக்கு படிச்சோம். பஈதுக்கு என்ன? தாலிக்க, தானிக்க, உலாயிக்க, தில்க, தானிக்க, உலாயிக்க படிச்ச பத்தியாலா, இந்த ஆறும் பஈத். அந்த பஈத நீங்க இவரே போட்டாரு. தாலிக்க, தில்க, உலாயிக்க, இந்த மூணுல ஏதாச்சும் ஒண்ண போட சொல்றாரு. சரியா? இது நீங்களே பண்ணிக்கலாம். ஒரு 2 3 மட்டும் நான் இன்ஷால்லா உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஒண்ணு என்ன இருக்குது? பாலிபுன் அப்படின்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? பாலிபுன் அப்படின்னு இருக்குது. பாலிபுன் ஒருமைங்கிறனால பிளஸ் ஆண்பாலுங்கிறனால நம்ம என்ன பண்ணணும்? தாலிக, தாலிக பாலிபுன். ஒருமையா இருக்குதா? ஆண்பாலா இருக்குதா? அதனால தாலிக அப்படிதான் ஒண்ணுக்கு. ரெண்டாவதுல துஜாருன். உங்களுக்கு தெரியும் துஜாருண்டா வியாபாரிகள். தாஜிருடைய பன்மை துஜார் தெரியும் உங்களுக்கு. அப்ப இது ஆண்பால் பன்மை, அப்படித்தானே? துஜாருன் ஆண்பாலா இருக்குது, பிளஸ் பன்மையா இருக்கு, ஒருமையா இல்ல, பன்மையா இருக்குது. அதனால நம்ம இங்க பன்மை வார்த்தை உலாய்க்கு இருக்கு பத்தியாலா, உலாய்க்க போட்டு விட்டுறோம். உலாய்க்க துஜாருன். சரியா? மூணாவது பாத்தீங்களாக்க முதர்ரிசாத்துன். முதர்ரிசாத்துன் டீச்சர்கள் அப்படின்னு இருக்குது. பெண்பால் பன்மை. பெண்பால் பன்மைக்கும் உலாய்க்கத்தான். உலாய்க்கு என்பது ஆண்பால் பன்மை பிளஸ் பெண்பால் பன்மை. 4 பாத்தீங்களாக்க தபீபத்துன் ஜதீதத்துன் புதிய டீச்சர், பெண் டீச்சர் அப்படின்னு இருக்குது. இங்க தபீபத்துன் பெண்பாலா இருக்கிறதுனால, ஒருமையார இருக்கிறதுனால என்ன பண்ணணும்? தில்க, தில்க அப்படின்னு போடணும். 5வது உம்மஹாத்து தாலிபாத்தி. உம்மஹாத்து தாலிபாத்தி மாணவிகளின் தாய்மார்கள். உம்முன் இருக்கலாமா? உம்முன் அதனுடைய பன்மை உம்மஹாத் தாய்மார்கள், மாணவிகளின் தாய்மார்கள். இங்க என்ன பண்ணணும்? உம்மஹாத் பன்மைங்கிறனால உலாயிக்க உம்மஹாத்து தாலிபாத்தி அப்படிங்கிறாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போல பார்த்து போட்டுக்கிறங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே.
அப்புறம் பாருங்க, அடுத்த தம்ரீன் நம்பர் 3. ஹாத்தி ஜம்அல் கலிமாத்தில் ஆத்தியதி. வரக்கூடிய வார்த்தைகளின் பன்மையை கொண்டு வா, பன்மையை சொல்லு அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் உம்முன். உம்முன் அவருடைய பன்மை என்ன? அவர் இந்த புக்கில் வந்து நிறைய அந்த கேப் இடம் விட்டுறது காரணமே நீங்க பென்சில்ல அந்த பன்மையை எழுதிக்கிறணும் உங்க புக்குகள்ல. சரியாமா? உம்முனுடைய பன்மை வந்து உம்மஹாத்துன். உம்முடைய பன்மை உம்மஹாத்துன். நீங்க குர்ஆனை பார்த்தாலே தெரியும். சூரத்துன் நிசாவுடைய 23வது ஆயத்தை எடுங்களேன். நிசாவுல 23வது ஆயத்துமா, 4வது சூறாவுல 23வது ஆயத்து. எடுத்தாச்சா? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, எந்தெந்த பெண்களை நிக்காஹ் பண்ணக்கூடாது, எந்தெந்த பெண்களை நிக்காஹ் பண்றது நமக்கு வந்து ஹராம் அப்படிங்கிற அந்த பட்டியலை அல்லாஹ் தர்றோம். ஹுர்ரிமத் அலைக்கும். ஹுர்ரிமத் ஹராமாக்கப்பட்டு விட்டார்கள். அலைக்கும் உங்கள் மீது. எந்தெந்த பெண்கள்? எந்தெந்த பெண்கள் உங்க மேல ஹராமும் கல்யாணம் முடிக்க கூடாது? உம்மஹாத்துக்கும். முதல்ல அல்லாஹ் சொல்றான் உம்முன். அவருடைய பன்மை வந்து உம்மஹாத். உம்மஹாத்துக்கும் உங்களுடைய தாய்மார்கள். புரிஞ்சாமா? நம்ம உம்மா, உம்மாவுடைய உம்மா, உம்மாவுடைய உம்மா, இவங்க எல்லாரும் உம்மஹாத். இவங்களை நிக்காக பண்ணக்கூடாது. பனாத்துக்கும். பின்துடைய பன்மை வந்து பனாத். சரியா? பின்துனா மகள், தெரியும் உங்களுக்கு. பன்மை வந்து பனாத். பனாத்துக்கும் உங்களுடைய மகள்களை நிக்காக பண்ணக்கூடாது. அகவாத்துக்கும். உஹுத்தினுடைய பன்மை வந்து அகவாத். உங்களுடைய சகோதரிகளை நிக்காக பண்ணக்கூடாது. கூட பிறந்தவங்க அல்லது அம்மா பாப்பாவுக்கு பிறந்தவங்க. அம்மாத்துக்கும். புரியுச்சா? அம்மாத்துன்னு சொன்னா மாமி, தெரியும் உங்களுக்கு. அம்மாத்துக்கும் மாமிமார்கள், பாப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சிய நிக்காஹ் பண்ணக்கூடாது. ஹாலாத்துக்கும். ஹாலத்துன். ஹாலாண்டா சின்னம்மா பெரியம்மா. பன்ம ஹாலாத் சின்னம்மாமார்களை, பெரியம்மாமார்களை, உமா கூட பிறந்தவங்க, உமாவுடைய அக்கா தங்கச்சிமார்களை நிக்காஹ் பண்ணக்கூடாது. பனாத்துல் அஹி. அஹிண்டா சகோதரன். பனாத்துனா பொம்பளை பிள்ளைங்க, உங்க அண்ணன் தம்பியுடைய பிள்ளைங்களை, கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்த தம்பி, அவங்களுடைய பிள்ளைங்களை என்ன செய்யக்கூடாது? நீங்க நிக்காஹ் பண்ணக்கூடாது. பனாத்துல் உஹுத்தி. கூட பிறந்த அக்கா தங்கச்சியுடைய பிள்ளைங்களையும் நிக்காஹ் பண்ணக்கூடாது. இந்த தாய் மாமா நிக்கா அப்படி பண்றாங்க பத்தியெல்லாம். இப்ப நான் முஸ்லிம்கள்ல நம்ம மார்க்கத்துல வந்து தாய் மாமாவெல்லாம் நிக்காஹ் பண்ணக்கூடாது. சரியா? உம்மஹாத்துக்கு முல்லாத்தி அருளானக்கும். அவங்களுக்கு வந்து பாலூட்டினாங்கல்ல, பாலூட்டிய அந்த பெண்கள் நிக்காஹ் பண்ணக்கூடாது. பெரிய லிஸ்ட் அல்லாஹ் போடுறோம். நீங்க ஃப்ரீயா இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்தை நீங்க படிச்சுக்கிறீங்க. இந்த ஆயத்துல நிறைய பன்மையை பத்தி அல்லாஹ் பேசுறான். புரிஞ்சாமா? நான் உங்களுக்கு இந்த ஆயத்தை சொன்னதுக்கு காரணம் உம்மஹாத்துன். உம்மஹாத்துன் உம்முடைய பன்மை வந்து உம்மஹாத்துன். அது மாதிரி அபுன் பன்மை என்ன? ஆபாஉன். ஆபாஉ அபுனுடைய பன்மை. இம்ராத்துன். இம்ராத்துனா பெண்ணுன்னு அர்த்தம். பன்மை வந்து நிசாஉன் பெண்கள். அம்மத்துன் நம்ம குர்ஆன்ல படிச்சோமா? அம்மத்துன் மாமி. அம்மாத்துன். அம்மாத்துன் மாமிமார்கள். அல்லாஹ் சொல்றான்ல பனாத்துக்கும் அகவாத்துக்கும் அம்மாத்துக்கும் அம்மாத்துக்கும். புரிஞ்சாமா? அம்மாத்துன். அப்புறம் லஈஃப்.
அவருடைய பன்மை வந்து லிஆஃபுன். லிஆஃபுன். வசீருன். அவருடைய பன்மை வந்து உஸராஉ. 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 இஸ்முன். அவருடைய பன்மை வந்து அஸ்மாஉ. அஸ்மாஉ. இஸ்முடைய பன்மை அஸ்மாஉ. அப்புறம் சொல்றாரு இக்ரா வக்துப். படி மேலும் எழுது. அஸ்திகாஉ. சரியாமா? இந்த வார்த்தைகள் எல்லாம் மம்னூ மின ஸர்ஃப். நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். மம்னூ மின ஸர்ஃப்னா என்ன? அதுல வந்து தன்வீன் வராது. அரபி மொழி அல்லாத பிற மொழிகள் எல்லாம் மம்னூ மின ஸர்ஃப்னு படிச்சோமா? ரொம்ப நாளைக்கு முன்னால, பல மாசத்துக்கு முன்னால படிச்சோம். அதுல தன்வீன் அன் இன் உன் அப்படின்ட்டு தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷு வராது அப்படின்னு படிச்சோம். பிளஸ் கசரா வராது, கசரா இடத்துல ஃபதஹா வரும் படிச்சோமா? இந்த இந்த ஸ்டைல் வார்த்தைகள் எல்லாம் மம்னூ மின ஸர்ஃப். எந்த வார்த்தைகள்? அஸ்திகாஉ, அக்னியாஉ, அக்வியாஉ, அதிப்பாஉ. இந்த வார்த்தைகள் எல்லாம் மம்னூ மின ஸர்ஃப். புரிஞ்சாமா? அஸ்திகாஉன் அப்படி கூடாது. அஸ்திகாஉ. இந்த மாடல்ல வருது பத்தியாலா? இந்த பேட்டர்ன்ல இந்த மாடல்ல வரக்கூடிய அம்புட்டு வார்த்தைகளும் மம்னூ மின ஸர்ஃப். சதீக்குடைய பன்மை வந்து அஸ்திகாஉ. கனியுன். கனியுனா பணக்காரன், உங்களுக்கு தெரியும். அதனுடைய பன்மை வந்து அக்னியாஉ. கவியுன் பலசாலி. அவருடைய பன்மை வந்து அக்வியாஉ. தபீபுன். தபீபுனா டாக்டர். அவருடைய பன்மை அதிப்பாஉ. புரியுதாமா? நீங்க இந்த வார்த்தைகளையும் மனசுல வச்சுக்கிறணும், இந்த மாடலையும் மனசுல வச்சுக்கிறணும். இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா இஸ்முகளும் மம்னூ மின ஸர்ஃபா இருக்கும். தன்வீன் வராது, கசரா வராது. கசரா இடத்தில் என்ன வரும்? ஃபதஹா வரும். ஓகே. அப்புறம் அடுத்த மாடல் போடுறாரு. ஃபுகராஉ, ஜுமலாஉ, உஸராஉ, உலமாஉ. புரிஞ்சாமா? இது ஒரு மாடல். அடுத்த மாடல் வார்த்தை. இதுகளும் மம்னூ மின ஸர்ஃப். இந்த ஸ்டைல் வரக்கூடிய வார்த்தைகளும் மம்னூ மின ஸர்ஃப். ஃபகீர். ஃபகீருன். அவருடைய பன்மை வந்து ஃபுகராஉ. ஜமீலுன். அவருடைய பன்மை ஜுமலாஉ. வசீருன். அவருடைய பன்மை உஸராஉ. ஆலிமுன். அவருடைய பன்மை உலமாஉ. ஜமாஅத்துல் உலமா கேள்விப்பட்டிருப்பீங்க. உலமாஉ. இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமாஉ. உலமா. புரிஞ்சா? ஆலிமுடைய பன்மை உலமா. இந்த மாடல் வார்த்தைகளும் மம்னூ மின ஸர்ஃப். புரியுதாமா? புரியலன்னா நீங்க கேலிபல் டெஸ்ட்ல கேட்டுக்கலாம். அஸ்மாஉல் இஷாரத்தி லில் பஈத். தூரத்துக்கு வரக்கூடிய அஸ்மாஉல் இஷாரா பாக்ஸ்ல போட்டார். அல் முஃபரத் அல் ஜமு. முஃபரத்னா ஒருமைன்ற அர்த்தம். எழுதிருங்க. முஃபரத்னா ஒருமை. அல் ஜமு. ஜமுண்டா பன்மை. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்.
அப்புறம் சைட்ல பாருங்க அல் முதக்கரு, அதுக்கு கீழே அல் முஅன்னசு அப்படின்னு பார்த்தீங்களா? அல் முதக்கரு அப்படின்னு சொன்னா ஆண்பால். அல் முஅன்னசு அப்படின்னு சொன்னா பெண்பால். எழுதிட்டீங்களா? பாருங்க மேல வந்து அல் முதக்கர், அந்த முதல் பாக்ஸ் வந்து முஃபரது கீழே ஒருமையில் இருக்குது. ذَلِكَ طالبٌ, கரெக்டா இருக்கா? ذَلِكَ طالبٌ, அவர் மாணவர். அங்கிட்டு பாருங்க லெஃப்ட்ல அல் ஜமு பன்மை, ஆண்பால் பன்மை. ذَلِكَ உடைய பன்மை என்ன? உலாயிக்க, கரெக்டா உலாயிக்கன்னு இருக்குது. தாலிபுன், தாலிபுடைய பன்மை என்ன? துல்லாபுன், உலாயிக்க துல்லாபுன். புரியுச்சா? அவர்கள் மாணவர்கள். கீழே பாருங்க அல் முஅன்னஸ் பெண்பால். பெண்பாலுக்கு என்ன? தில்க, தில்க, தில்க தாலிபத்துன், அவள் மாணவி. தில்கவுடைய பன்மை என்ன? உலாயிக்க தான். உலாயிக்க தாலிபாத்துன், அவர்கள் மாணவிகள். புரிஞ்சாமா? புரியும் நம்புறேன், புரியலன்னா கேட்டுக்கலாம். அப்புறம் பாருங்க ஒரு முக்கியமான சட்டத்தை போடுறாரு. நம்ம சருஃபு படிச்சோமா? ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு, ஃபஅலத், ஃபஅலதா, ஃபஅல்ன, ஃபஅல்த, ஃபஅல்துமா, ஃபஅல்தும், ஃபஅல்தி, ஃபஅல்துமா, ஃபஅல்துன்ன, ஃபஅல்து, ஃபஅல்னா. சரியா? படிச்சிருக்கிறோம். நான் கூட எழுதி போட சொல்றேன். ஒரு சகோதரி எழுதி கூட அல்ஹம்துலில்லாஹ் போட்டாங்க, நான் அனுப்பின குரூப்ல. இதெல்லாம் இறந்த கால வினை. அது மாதிரி பார்த்தாக்க ஸஹப, ஸஹப, ஸஹபனா சென்றான், போனான் அப்படின்னு அர்த்தம். ஸஹப, ஸஹபா, ஸஹபு, ஸஹபத், ஸஹபதா, ஸஹபுன, ஸஹப்த, ஸஹப்துமா, ஸஹப்தும், ஸஹப்தி, ஸஹப்துமா, ஸஹப்துன்ன, ஸஹபுது, ஸஹபுனா. அந்த ஃபஅல, ஃபஅலா, ஃபஅலு மாதிரி தான். சரியாமா? இங்க என்ன சொல்ல வர்றான்னு சொன்னா பாக்ஸ்ல பாருங்களேன். முஹம்மதுன் ஸஹப, முஹம்மதுன் ஸஹப, கரெக்டா? முஹம்மது வந்து ஆண்பால் ஒருமை, அதனால ஸஹப அதுவும் ஆண்பால் ஒருமை. முஹம்மது போய்விட்டார். அப்படி அங்கிட்ட லெஃப்ட்ல பாருங்க முஹம்மதுன் வ ஹாமிதுன் வ அலியுன் ஸஹபூ, மூணு பேர் ஆயிட்டாங்கல்ல. அதனால அந்த மூணு பேரும் ஸஹபு, ஸஹப, ஸஹபா, ஸஹபு. ஸஹப ஒரு ஆண் சென்று விட்டான், ஸஹபா ரெண்டு ஆண்கள் சென்று விட்டார்கள், ஸஹபு பல ஆண்கள் சென்று விட்டார்கள். புரியுதாமா? ஒரு ஆளா இருந்தா ஸஹபன்னு சொல்லணும், பன்மையா இருந்தா ஸஹபு அப்படின்னு சொல்லணும். அதான் சொல்லி தர்றாங்க. இது ஆண்பாலுக்கு. பெண்பாலுக்கு பாருங்க மரியமு ஸஹபத், மரியமு ஸஹபத், மரியம் சென்று விட்டாள். ஸஹபத் என்பது பெண்பால் ஒருமை. ஸஹப, ஸஹபா, ஸஹபு, அப்புறம் ஸஹபத், ஸஹபத். சரியா? இது பெண்பால் ஒருமைனால ஸஹபத். அப்புறம் பாருங்க லெஃப்ட்ல மரியமு வ ஆமினது வ ஃபாத்திமது ஸஹபுன, ஸஹபுன, மூணு பேர். இந்த மூணு பேருங்கிறதுனால பெண்பால் பன்மையா யூஸ் பண்றாரு. மரியமும் ஆமினாவும் ஃபாத்திமாவும் சென்று விட்டார்கள், சென்று விட்டார்கள். ஸஹபுன, ஸஹப, ஸஹபா, ஸஹபு, ஆண்பால முடிச்சாச்சு. ஸஹபத், ஸஹபத் ஒரு பெண் சென்று விட்டாள். ஸஹபதா ரெண்டு பெண்கள் சென்று விட்டார்கள்.
ரஹபுன பல பெண்கள் சென்று விட்டார்கள். இங்க பன்மைங்கனால மரியமு ஆமினத்து ஃபாத்திமத்து ரஹபுன. கரெக்டா இருக்காமா? ஹைர். பாக்ஸ பாருங்க. அல் கலிமாத்துல் ஜதீதா, புதிய வார்த்தைகள். அர்த்தத்தை மட்டும் டக்கு டக்குன்னு எழுதுங்கம்மா. லஈஃபுன், புக்ல வந்து ஐன்ல ஃபதஹா இருக்குது, அது பிரிண்டிங் மிஸ்டேக். ஐன்ல ஃபதஹா இல்ல, கஸ்ரா. லஈஃப் லஈஃப், ஃபதஹா கட் பண்ணிட்டு கஸ்ரா போட்டு விட்டுருங்க. லஈஃபுன் அப்படின்னா பலவீனமானவன், பலவீனமானது. கீழே பாருங்க, லஈஃபத்துன் லஈஃபத்துன், பலவீனமானவள். லஈஃபுனா பலவீனமானவன் ஆண்பால், லஈஃபத்துன் பலவீனமானவள் பெண்பால். புரிஞ்சாமா? இந்த ரெண்டுக்கும் சேர்த்து பன்மை வந்து லிஆஃபுன், பலவீனமானவர்கள். புரியுதாமா? லஈஃபுன் லஈஃபத்துன், இந்த ரெண்டுக்கும் சேர்த்து பன்மை என்ன? லிஆஃபுன். அப்படி பாருங்க. உம்முன், உம்முண்டா உம்மா, தாய். அவருடைய பன்மை இந்த ஜீமுண்டா ஜமு, ஜமுஅத்தான் ஜீமு போடுவாங்க. அவருடைய பன்மை வந்து உம்மஹாத்துன், உம்மஹாத்துன், தாய்மார்கள். கவியுன், பலசாலி, பலமானவன். பன்ம அக்வியாஉ, பலசாலிகள். அபுன், தந்தை. பன்ம ஆபாஉ, ஆபாஉ, தந்தைமார்கள் பிளஸ் முன்னோர்கள். தந்தைமார்கள்டா பாப்பா, பாப்பாவுடைய வாப்பா, பாப்பாவுடைய வாப்பா, இது மாதிரியான முன்னோர்கள். ஆலிமுன், பன்ம வந்து உலமாஉ, ஆலிம்கள், உலமாக்கள். சரியாமா? பாடம் இது போதும் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்தது வந்து அடுத்த பாடம் புதுசா ஆரம்பிக்கிறதுனால நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல 14வது பாடத்தை இன்ஷா அல்லாஹ் படிச்சுக்கலாம். நான் சொன்னதுல டவுட்டோ அல்லது வேற ஏதோ டவுட்டுகள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. ஒரு 10 நிமிஷம் இன்ஷா அல்லாஹ், ஒரு 1/4 மணி நேரமா வச்சுக்கிறோம். சிஸ்டர்ஸ் டவுட் இருக்கவங்க இன்ஷால்லா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சிஸ்டர்ஸ். சிஸ்டர்ஸ் யாருக்கும் டவுட் இருக்கா? இன்ஷால்லா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அனீஸ் ஃபாத்திமா சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சொல்லுங்கம்மா. வீட்டுல நம்ம பெண்கள் வந்து பரந்து தொழும்போது அதுக்கு முன்னாடி வீட்டுல இக்காமத்து நம்ம சொல்லி தானே இவ்வளவு நாள் தொழுதுட்டு இருக்கோம். இப்போ 1-2 பயான்ல நான் கேட்டேன், நம்ம வீட்டுல பெண்கள் தொழும்போது இக்காமத்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி ஒரு டவுட். அது எப்படி இக்காமத்து சொல்லிதான் தொழணுமா? நீங்க இகாமத் சொல்லியே தொழுவுங்க, அதுவே சிறந்தது. புரிஞ்சாமா? அதாவது இகாமத்துங்கிறது வந்து ஜமாத்து தொழுகைக்கு கண்டிப்பா இகாமத் சொல்லி ஆகணும். நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து ஜமாத்தா தொழுவுறிய, ஒரு 50 பேர் ஜமாத் தொழுவுறாங்க, அப்ப கண்டிப்பா இகாமத் சொல்லுவாங்கல்ல, கேட்டிருப்பியல? கண்டிப்பா சொல்லணும். தனியா தொழுவுறோம் பத்தியலா? தனியா ஃபர்து தொழுவும் போது இகாமத்து சொல்லியும் தொழலாம், சொல்லாமலும் தொழலாம். ரெண்டுக்கு ஹதீஸ்ல அனுமதி இருக்குது. ஆனா சிறந்தது என்பது இகாமத்து சொல்லி தொழுவதே சிறந்தது. எதை வச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு ஹதீஸ் வரும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, ஒரு காலம் வரும்
அந்த காலம் வந்து ஃபித்னாவான குழப்பமான காலமா இருக்கும். அப்ப ஈமானை பாதுகாத்துக் கொள்வதே பெரிய விஷயமா, பெரிய கஷ்டமா இருக்கும். அப்ப ரொம்ப ஈமான் உள்ள ஒருத்தர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, அந்த ஃபித்னாவான காலகட்டத்துல மக்களோடு இருந்தா நம்மளும் ஃபித்னா பண்ணி ஃபித்னாவுல மாட்டிக்கிட்டு நம்ம ஈமானும் போயிரும் அப்படின்னு ஈமான பாதுகாத்துக்கிறதுக்காக அவருடைய ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு மலைக்கு மேல போயிடுவாரு. வேற யாரும் மனுஷனே இருக்க மாட்டாங்க. அவருடைய ஆடு அவருடைய மாடுதான் இருக்கும். ஏன்னா ஆடு மாட்டை பேசினா ஃபித்னா வராதானே. அதனால அவருடைய ஈமான பாதுகாத்துக்கிறதுக்காக மலைக்கு மேல இருப்பாரு. தொழுகையுடைய நேரம் வரும். தொழுகையுடைய நேரம் வந்துருச்சின்னு தெரிஞ்ச உடனேயுமே தனிமையில் இருக்கக்கூடிய அவர் தொழுகைக்காக பாங்கு சொல்லுவார். புரிச்சாமா? தனிமையில் இருக்கிறாரு. அந்த பாங்கையெல்லாம் கேட்டு பெருசா மக்கள் வரப்போறது இல்ல. ஆனா பாங்கு சொல்லுவாரு. பிறகு ஃபர்து தொழுகைக்காக இகாமத்து சொல்லுவாரு. சொல்லி அவர் ஃபர்து தொழுகையை தொழுவாரு. இவரை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுவான். இப்படிலாம் ஹதீஸ் இருக்குது. அதனால நீங்க இகாமத்து சொல்லி தொழுவது சிறந்தது. இல்ல ஒருத்தவங்க இகாமத்து சொல்லாமையே தொழுதுட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த தொழுகை கூடும், செல்லும். மாட்டுக்கருத்து அல்ல. கொஞ்சம் சிறப்பில் கொஞ்சம் குறைவாக போய் நன்மையில் கொஞ்சம் குறைவாக. புரியுதா? சரி உஸ்தாத். நாங்க இக்காமத் சொல்லிதான் தொழுதோம். இருந்தாலும் ஒண்ணு ரெண்டு இது நான் கேக்குறேன். அதனாலதான் நீங்க இகாமத் சொல்லியே சொல்லுங்க. இகாமத் சொல்லியே மெதுவா சொல்லுங்க, சத்தமா சொல்ல வேண்டாம். மெதுவா தான் சொல்லுங்க. அது போல நம்ம குரான் நம்ம தொழுகையில சூறாக்கள் பெரிய சூறாக்கள் ஓதும் போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு சப்தமா ஓதலாமா? ரொம்ப சப்தம் குறைவாதான் தனியா இப்ப வீட்டுல தனியா இருக்கோம், கொஞ்சம் சப்தமாட்டு ஓதலாமா? இல்ல ரொம்ப சவுண்ட் குறைவாதான் ஓதணும்? தொழுகையா சுன்னத் தொழுகையா? ஃபர்து. ஃபர்துல நீங்க தனியா சத்தமா ஓதணும் அப்படின்னு சொன்னா இந்த இஷா தொழுகை, இஷாவுடைய முதல் 2 ரக்காத்து இருக்கு பத்தியலா, ஃபஜ்ருடைய 2 ரக்காத்து, மகரிபுடைய 2 ரக்காத்து, அதை நீங்க சத்தமா ஒதுக்கிடலாம். புரியுதா? இஷாவே தொழுவீங்க, 2 ரக்காத்தை நீங்க விரும்பினாலும் சத்தமா ஓதுங்க, தப்பு இல்லை, கூடும். ஆனா 3வது 4வது ரக்காத்தை நீங்க சத்தமா ஓதவே கூடாது, மெதுவாத்தான் ஓடும். நீங்க பள்ளியாசல பாத்துருப்பீங்களா? அதே மாதிரி வேறம்மா? சிஸ்டர் ஷாக்கிரா பி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. எனக்கும் ஒரு சின்ன டவுட், ஹதீஸ்ல இருந்து தான், இந்த பாடத்துல இருந்து இல்ல. கேட்கலாமாங்க உஸ்தாத்? கேளுங்கம்மா. என்னன்னா இப்ப வந்துட்டு இப்ப முடியெல்லாம் எடுத்து எடுத்து வச்சு சில பேர் அதை விக்கிறாங்க, சில பேர் அதை விற்க கூடாதுங்கிறாங்க, விற்கலான்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. ஆனா ஐயூப் அலைஹிஸ்ஸலாமோட மனைவி வந்து பாதி முடியை வித்ததாக ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருக்கேன். அது எது சஹீன்னு எனக்கு தெரியல. அதுக்கான விளக்கம் கொஞ்சம், விற்கலாமா விற்க கூடாதான்னு சொல்லுங்க. அது உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. எதுனா ஐயூப் அலைஹிஸ்ஸலாமோட மனைவி வித்ததாக ஒரு ஹதீஸ் படிச்சேன், அது உண்மையா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஏம்மா, ஐயூப் நபியுடைய மனைவி முடியை வித்தாங்களா இல்லையாண்டு எனக்கு தெரியல. நான் வேணா பார்த்து சொல்றேன், சரியா? ஓகேங்க. 2வது, நான் அறிஞ்ச வர முடிய வந்து விற்க கூடாது என்று தடை இல்லை. அதே சமயத்துல நம்ம வெட்டி விற்க கூடாது. அதுவா உதுந்தா விற்கலாம். நம்ம வெட்டி விற்க கூடாது. அதுவா முடி வந்து உழுவுது கொட்டுது. உதாரணமா நீங்க சலூன் கடையில பாத்தியலாக்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஃபுல்லா முடியா கிடக்கும். கூட்டி கூட்டி ஒரு இடத்துல வந்து ஒதுக்கி ஒதுக்கி வைப்பாங்க. அது ஒரு நாளைக்கு அல்லனா ஒரு பெரிய வாளியே நிறைஞ்சு போயிடும் முடியா. அத போய் விற்பாங்க. அந்த முடி விற்கலாம் தானே? நமக்கு முடி ஜாஸ்தி, வெட்டதான் கடைக்கு போனோம், வேஸ்ட் முடிய வெட்டியாச்சு, இல்லையே மொட்டை போட்டாச்சு, அதை விற்பதில் தப்பு தடை இருக்குது? அது தடை இல்லை, வர தடை இல்லை. சில பேர் சொல்றாங்க விற்க கூடாது. இப்ப நம்ம சிக்கு வருது, நம்ம சிக்கு எடுக்கிறோம், அந்த முடியை நம்ம சேர்த்து சேர்த்து வைக்கிறோம்,
அத தப்பு வந்து தப்பு இல்லம்மா, விக்கிறது தப்பு இல்லம்மா. சரி, சேர்த்து வைக்க ஓகேங்க கொஞ்சம் ஜாஸ்தியா வந்திருக்கு, முடியாத வாங்க வர்றாங்க, நீங்க அதை கொடுத்து காசு வாங்கினா இல்லைன்னு தப்பு இருக்குது. ஓகேங்க சார். அதான் ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் விக்கலான்னு சொன்னேன், அவங்க விக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்குதான் சரி. உங்கள்கிட்ட என்ன ஆதாரம்னு கேளுங்க. நானும் அடுத்த வகுப்புல வரும்போது நானும் செக் பண்ணிக்கிட்டு வரேன். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா உஸ்தாத். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேறம்மா? சஹர் பானு சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாதா. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் ஈசால் சவாபோட பத்தி சொல்லுங்க. இன்னொன்னு வந்து தொழுகை விட்டு போகுதுல ஹஜ்ரத், கொஞ்சம் முன்னாடி வேலையா இருக்கும்போது அத வந்து நாங்க ஹலாவா ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி தொழுலாமா ஹஜ்ரத்? அதாவதுமா, நீங்க ரெண்டாவது கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் நான் வச்சுக்கிட்டுமா? சொல்லுங்க சார். விடுபட்ட தொழுகையை வந்து நம்ம பிறகு இந்த ஒவ்வொரு வேலையும் டபுள் தொழுகையா தொழுதுக்கலாம் தானே கேக்குறிய? கொஞ்சம் வேலை நேரத்துல விட்டுருப்போம்ல ஒவ்வொரு சமயம், அத வந்து இப்போ வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி தொழுகலாமா? அப்படியெல்லாம் தொழுவக்கூடாது. ஒண்ணு, வேலை நிமித்தமாக தொழுகையை விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் வேலை நிமித்தமாக தொழுகைய விடவே கூடாது. உங்களுக்கு ஒழு இருந்தா ஒழு செஞ்சு தொழுவுங்க, இல்லாட்டி தயமம் பண்ணி தொழுவுங்க, முடிஞ்சா நின்று தொழுவுங்க, முடியாட்டி உட்கார்ந்து தொழுவுங்க, அதுக்கு முடியாட்டி படுத்து தொழுவுங்க. இப்படித்தானே ஹதீஸ் இருக்குது. ஆமா ஹஜ்ரத். இல்ல இப்போ எங்க ஊருக்கு போகும்போது கொஞ்சம் 2 வேளை விட்டுருப்போம் இல்லையா, மறந்துருப்போம், அதுக்கு கேக்குறேன். ஊருக்கு போகும்போது கரெக்டா சாப்பிட்டுருவோம்ல, அதை விட்டுற மாட்டோம்ல. அதை விட இது பெரிய கடமை. சாப்பிடுறது வந்து நமக்கு செய்யறோம், இப்ப அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை தானே. அதனாலதான் போகும்போது தொழுகையை ஜம்மு கஸ்ரு பண்ணிக்கலான்னு ஹதீஸ் இருக்குல்ல. ரக்காத்தை நீங்க சுருக்கி தொழுதுக்கிறங்க, லுஹர் அசர் முடிகிற வரையிலும் எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நீங்க தொழுதுக்கிறங்க. அப்பெல்லாம் சலுகை அல்லாஹ் தர்றான்ல, அதை பயன்படுத்த. முதல்ல தொழுகைய மார்க்கத்தில் எவ்வளவு வேலை இருந்தாலும் விடக்கூடாது. இது முக்கியமான செய்தி. ஒரு வேளை விட்டுருச்சோம், நமக்கு அறியாமையில நம்ம அப்படி விட்டு, சில பேரை பாத்தியலாக்க 15 வயசுல தொழுகை கடமையா இருக்கும், ஆனா 25 வயசு 30 வயசுல தான் தொழுகையவே கரெக்டா ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த அறியாமை, அந்த இறையச்சம் இல்லாம தொழுவாம இருந்திருப்பாங்க. நம்மள பல பேர் அப்படி இருக்கிறோம். அதுதான் ஹஜ்ரத் கேக்குறேன் நானும். இந்த வீட்டுல நம்ம பசங்க அப்படித்தானே இருக்காங்க, நம்மளே அப்படி இருந்திருப்போம். கரெக்டா பருவத்துக்கு வந்துட்டா தொழுகை கடமையாயிரும். ஆனா பருவத்தில இருந்து நான் ஒரு வேளை விடாம தொழுதுன்னு ஒரு ஆள் சொல்லுங்க, விட்டுருப்போம். சரியா? அந்த விடுபட்ட தொழுகைக்குரிய பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னா, அத மறுபடியும் எடுத்து தொழுவுறது அல்ல பரிகாரம். ஒரே பரிகாரம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வது. யா அல்லாஹ், நான் தெரியாம தொழுகையை விட்டுட்டான்ல, அந்த இல்மு இல்லாம, அந்த ஞானம் இல்லாம, உன் மேல உள்ள அந்த பயம் இல்லாம நான் தொழுகையை விட்டுட்டான்ல, அத விட்ட எல்லா தொழுகை கூடிய அந்த பாவத்தை நீ மன்னிச்சிடல்லா, நான் தொழுகையை விடவே மாட்டேன் அல்லா, கரெக்டா நான் தொழுகிறவன் அல்லா அப்படின்ட்டு அல்லாட்ட தௌபா செய்யறோம் பத்தியலா, அதுதான் பரிகாரமே தவிர டபுளா தொழுவது பரிகாரம் இல்லை. இப்போ வந்து அந்த பிள்ளைங்களும் நல்லபடியா தொழுறாங்க. இன்னும் முடிக்கல. சொல்லுங்க. இதுல வந்து நான் தௌபாண்டா என்ன, இஸ்திக்ஃபார்னா என்னன்னு தெரியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுறதுதானே? அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஒரு தௌபா, இஸ்திக்ஃபார் அப்படிதானே? தௌபாண்டா என்ன? பாவ மன்னிப்பு. அப்ப அஸ்தக்ஃபிருல்லாஹ் பாவ மன்னிப்பு தானே? ஆமா. அப்ப தௌபாண்டா தெரியல ஹஜ்ரத். அதாவதுமா, இஸ்திக்ஃபார் அப்படின்னு சொன்னா பாவத்துக்கு மன்னிப்பு கேட்குதல் அர்த்தம். எது இஸ்திக்ஃபாரு? நான் ஒரு பாவம் செஞ்சிட்டேன், சரியா, ஒருத்தரை பத்தி புறம் பேசிட்டோம், அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுட்டோம், மன்னிப்பு கேட்டுப்பட்டு மறுபடியும் அதே பாவத்தை செஞ்சிட்டா நம்ம அல்லாட்ட மன்னிப்பு கேட்டோம் பத்தியலா,
அந்த மன்னிப்புக்கு பேர் இஸ்திக்ஃபார். அல்ஹம்துலில்லாஹ். புரியுதாமா? புரியுது அதுல. நீங்க ஒரு ஆளை பத்தி புறம் பேசிட்டிய, அல்லாஹ்வுடைய பயம் வந்துருச்சு, நீங்க அல்லாஹ்வுடைய அப்புறம் மறுநாளோ அடுத்த வாரமோ அடுத்த மாசமோ இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் புறம் பேசுவோம்ல, ஆமா, பேசாம இருக்க போறோம். அப்ப நம்ம அந்த செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு மறுபடியும் அதே பாவத்தை செஞ்சுட்டா நம்ம கேட்ட மன்னிப்புக்கு பேர் இஸ்திக்ஃபார். தௌபா அப்படின்னு சொன்னா பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தல், பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தல். சரி உஸ்தாதா. முற்றுப்புள்ளி மன்னிப்பு கேட்ட பிறகு மறுபடியும் அந்த பாவத்தை செய்யவே கூடாது. அதான் தௌபா. 10 வருஷமா குடிச்சுக்கிட்டு இருந்தாரு, அல்லாஹ்வுடைய பயம் வந்துருச்சு, மன்னிப்பு கேட்டாரு, அதுக்கு பிறகு மௌத்தா போற வர குடிக்காம இருக்காரு பத்தியெல்லாம், அவர் கேட்ட பேரு தௌபா. இந்த ரெண்டில் சிறந்தது எது? தௌபாவா இஸ்திக்ஃபாரா? தௌபா தான் சிறந்தது. மாஷா அல்லாஹ். அப்ப இந்த தொழுகை விட்டார் பத்தியெல்லாம், அவர் பரிகாரம் வந்து இஸ்திக்ஃபார் செய்வது அல்ல, என்ன செய்யணும்? தௌபா செஞ்சா கண்டிப்பா அல்லாஹ் மன்னிச்சிரும். மௌத்தா போனவங்களுக்கு நீங்க ஈசால் சவாப் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்காக துஆ செஞ்சாங்கன்னு இருக்குது, அவங்களுடைய கடனை அடைக்க சொன்னாங்கன்னு இருக்குது, வசியத்து பண்ண நிறைவேற்ற சொன்னாங்கன்னு இருக்குது, அவங்களுக்கு வசியத்து வாக்குறுதி, அவங்களுக்காக நீங்க சதக்கா பண்ணுங்கள் அப்படின்னு இருக்குது, அவங்களுக்காக நீங்க ஹஜ்ஜி பண்ணுங்கள் அப்படின்னு இருக்குது, அவங்களுக்காக உமரா பண்ணுங்கள் அப்படின்னு இருக்குது. ஃபர்து நோன்புகளை விட்டுட்டு மௌத்தா போனா வாரிசுகள் அந்த நோன்பு எடுத்து வையுங்க அப்படின்னு இருக்குது. அப்பனா அது எப்ப இதுல வைக்கணும்? நஃபிலா வச்சிடணுமா மாசம் மாசம்? அவங்க உதாரணமா ஒருத்தவங்களுடைய வாப்பா மௌத்தா போயிட்டாங்கன்னு வைங்களேன், நோன்பு 16ல மௌத்தா போயிட்டாரு, புரியுதா? ஒரு 15 நோன்பு வைக்கல அவரு, அவர் முஸ்லீம் தானே, வச்சுதானே ஆகணும், முடியாததை வைக்கல. அந்த 15 நோன்புகளுக்கு என்ன செய்யணும் சொன்னா, வாரிசுகள் சொத்து எடுத்துக்கிறாங்கல்ல, பட்டு எடுக்க கூடாது. அந்த 15 நோன்புகளை வந்து வாரிசுகள் பிரிச்சு வைக்கணும் ஒண்ணும், அல்லது அதுக்கு ஃபிதியா கொடுக்கணும். ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு வேளை உணவு கொடுப்பது, சாப்பாடு. ஒரு ஆளுக்கு 15 வேளை, ஒரு சாப்பாடு 100 ரூபான்னு வைங்க, ஒரு சுமார் 100 ரூபா வருமா? 100 ரூபா நீங்க ஒரு மிஸ்கீனை கூப்பிட்டு 1500 ரூபா கொடுத்துடணும். மௌத்தா போனவங்களுக்கு 15 நோன்பு வச்ச நன்மை கிடைச்சு போயிடும். இதான் ஈசால சவாப், சவாபை எத்தி வைத்து, மௌத்தா போனவங்களுக்கு சவாபை எத்தி வைத்தல், அதான் ஈசால சவாப். இங்க ஒருத்தவங்க ஓதுனதெல்லாம் ஈசால் சவாப்ங்கிறாங்களே, அதுல அப்படி எல்லாம் பண்ணலாமா? அவர் ஓதுனதா நீங்க ஓதுனதா? இல்ல அவங்க ஓதி நான் ஈசால் சவாப் பண்ணேன், சலவாத்த ஈசால் சவாப் பண்ணேன் எங்க அம்மாக்கு அத்தாக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது, அப்படிலாம் பண்றதுக்கு மார்க்கெட்ல நீங்க ஓதுனா அந்த குர்ஆனுடைய நன்மை உங்களுக்கு தான். அதை ஏற்றி வைக்க முடியாது, நான் சொன்னதை ஏற்றி வைக்க முடியும். துஆ, ஹஜ், உம்ரா, சதகா, ஹஜ், உம்ரா, நோன்பு, இது மாதிரி ரசூலுல்லாஹ் எதை செஞ்சாங்களோ அதான் செய்ய முடியுமே தவிர அதை தாண்டி செய்ய முடியாது. சரி, ஜஸாக்கல்லாஹ் கைர், ரொம்ப ரொம்ப பரக்கல்லாஹ் ஃபீக்கும். வேறமா? முடிச்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். ஒரே ஒருத்தவங்க இருக்காங்க உஸ்தாத், கேளு. நான் இல்லைன்னு தான் முடிக்க சொன்னேன். சுபியா சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத். வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஹஜ்ரத், இப்போ வந்து நகை சீட்டு போடுறது ஹலாலா ஹராமா ஹஜ்ரத்? அதாவதுமா, நான் நினைச்சேன் யாராவது கிராமர் சம்பந்தமா கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சேன். கிராமர் சம்பந்தமா யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறான்னு சொன்னா அப்ப எல்லாருக்குமே நல்லா புரியுதுன்னு அர்த்தம், அல்லது ஒண்ணுமே புரியலன்னு அர்த்தம், அப்படித்தானே? அப்படி இல்ல ஹஜ்ரத், ஓரளவுக்கு பேசிக்னால தெரியுது. அது அத ஓரளவுக்கு புரிஞ்சா அத பத்தி கேள்வி வரும். பொதுவா எந்த ஒண்ணும் கிராமர் இல்லமா, எந்த ஒண்ணும் ஓரளவுக்கு புரிஞ்சால் கண்டிப்பா சந்தேகம் வரும், கேள்வி வரும்.
எப்ப சந்தேகம் வராது கேள்வி வராது சொன்னா 100% புரிஞ்சா சந்தேகம் கேள்வி வராது, அல்லது 100% புரியவே இல்லைன்னாலும் சந்தேகம் கேள்வி வராது. சரியா? சரியாமா? சரி. ஓகே ஓகே. இந்த நகை சீட்டு சொல்லி அதான் நம்ம நகை சீட்டு ஒரு கடையில போய் ஒரு 10 மாசம் போடுவாங்க. 10 ஆமா மாசம் ஹஜரத். அது என்ன கிராம் கணக்கோ அதை வந்து ஒரு ஆமா, அப்படி அன்னைக்கு என்ன கிராம் ரேட்டோ அதை வந்து நம்ம கிராமுக்கு பணத்தை கட்டி வாங்கி வைக்கிற மாதிரி. அது கடைசியில போய் பார்க்கும்போது செய்கூலி சேதாரம் இல்லாம அதை கொடுப்பாங்க. அப்போ சைக்கிள் சேதாரம் போடுறாங்க ஹஜரத். 18% இல்ல, அதுக்கு மேல சைக்கிள் சேதாரம் போடுறேன்னு சொல்றாங்க. 18க்கு இல்ல, அதுக்கு மேல நீங்க வாங்கினா அந்த மேல போடுறாங்க. ஆமா ஹஜரத். பொதுவா வந்து எனக்கு தெரிஞ்சு 90% நகை வந்து 18க்குள்ளதான் இருக்கும். ஆமா ஹஜரத். இல்ல ஹஜரத், கொஞ்சம் மாடனா போனாதான் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வருது. சரி, ஓகே ஓகே. அப்படி பண்றது வந்து சரி இல்லதானே? அதாவது இப்ப வந்து காசு கொடுக்கறாங்கம்மா, காசு கொடுத்தா நீங்க வந்து நகைய உடனே வாங்கிடணும்ல. இல்ல ஹஜரத், இப்ப நம்ம காயின்ஸா வாங்கி வச்சா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி போடுறாங்க. அந்த ஜிஎஸ்டி மறுபடியும் போட்டுட்டு அந்த காயின்ஸை மறுபடியும் கொண்டு போய் கொடுத்தா அந்த நம்ம ஜிஎஸ்டி போட்ட காசை புடிச்சிட்டு தான் நமக்கு நஷ்டத்துக்கு தான் போற மாதிரி இருக்கு அந்த காயின்ஸ். அந்த காயின்ஸை நம்ம போட முடியாதுல்ல ஹஜரத், அதனால அப்படி பண்ணலாமான்னு கேக்குறேன். எதுக்கு ஜிஎஸ்டி கொடுத்து அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்க நினைக்கிறீங்களோ? ஆமா ஹஜரத், தேவையில்லாம ஒரு 3000 ரூபாய் போகுதுல, ஒரு பவுன் எடுக்கிறதா இருந்தா ஒரு 2500 ரூபாய் கண்டிப்பா ஜிஎஸ்டி போட்டுறாங்க. ஓகே. அதாவதுமா ஒண்ணு அந்த அட்டை சீட்டு சொல்லிய பத்தியெல்லாம் அது வந்து சரியில்லை, கூடாது. ஏன்னா நீங்க பணத்தை கொடுத்தா நகைய கையில உடனே வாங்கணும். நீங்க கையில வாங்கல, அட்டையில தான் எழுதி தர்றாங்க. 10 மாசமோ கழிச்சு 15 மாசம் கழிச்சுதான் நீங்க வாங்குறீங்க. அப்ப ரசூல்லா அந்த நகை விஷயத்துல எதன் பில் ஏது, கைக்கு மேல் கை அப்படிங்குவாங்க. தமிழ்ல கையில காசு வாயில தோசைங்குவாங்க. அப்ப கையில இந்த கையில காசை கொடுக்கணும், அந்த கையில நகைய வாங்கணும். இதுதான் கூடும். ஒரு ஹதீஸ் வருது, ஒரு சஹாபி வந்து ஒருத்தர்கிட்ட தீனார கொடுத்து தங்கம் வாங்குவாரு. புரியுதாமா? அப்படி கேட்கும் போது அவர் தீனார வாங்கிட்டு சொல்லுவாரு, என் வேலைக்காரர் தங்கம் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரு, நீங்க போயிட்டு அசர்ல வாங்க, நான் அப்ப தங்கத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லுவார் அவரு. ஹதீஸ் புரியுதா? புரியுது. அப்படின்ற உடனே இவர் காசை கொடுத்தவரும் சரிங்குவாரு. சரி, ஓகே, நான் அசர்ல வர்றேன், அந்த தங்கத்தை தாங்கன்னு சொல்லுவாரு. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு சஹாபி சொல்லுவாங்க, இந்த வியாபாரம் கூடாது அப்படிங்குவாங்க. அசருக்குள்ள தங்க ரேட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கிராம் கணக்கு அப்பப்ப மாறுது பத்தியெல்லாம் அது மாதிரி ரசூல்லா. அதனால காலையில கொடுத்த ரேட்டை விட மாலையில கூடவோ குறையவோ வாய்ப்பு இருக்குது. உடனே அந்த தங்கத்தை வாங்காதனால இந்த பிசினஸ் வந்து கூடாதுன்னு ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் இருக்குது. சரியா? இந்த அட்டையில போடுவதை விட நீங்க சொல்ற மாதிரி காயின் வாங்கினியலாக்க இந்த ஜிஎஸ்டி போடுறான்னு தேவையில்லாத காசு போகுது பத்தியலா, காயின் வாங்காம நீங்க தங்கமா சும்மா அப்படி உருக்கி தருவாங்க பத்தியலா, வெட்டி வெட்டி கொடுப்பாங்க பத்தியலா. இப்ப நீங்க எந்த ஊரு? கோயம்புத்தூர். இப்ப எனக்கு கோயம்புத்தூரை பத்தி தெரியல, ஆனா அங்க இருக்கும். இப்ப திருச்சியில பாத்தியலாக்குமா தங்கத்தை 24 கேரட் இருக்கு பத்தியலா, அப்படியே உருக்கி ஒரு பெரிய ஒரு கட்டை கம்பி மாதிரி உருக்கி வச்சிருப்பாங்க. நம்ம என்ன கேட்கிறோமோ அதை அப்படியே கட் பண்ணி தருவாங்க. எத்தனை கிராம் கேட்கிறோமோ அதை கட் பண்ணி நம்ம பார்த்து கட் பண்ணுவாங்கல்ல, மாதிரி ஒரு கத்திரியை வச்சு கட் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து 24 கேரட். அதுல வந்து ஜிஎஸ்டி போட மாட்டாங்க. நீங்க காயின் பிஸ்கட்டுக்கு தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. நான் சொல்ற மாதிரி தங்க இருக்கு பத்தியால, இதையும் பிசினஸ் போய்கிட்டு இருக்குது. ஜிஎஸ்டி போட மாட்டாங்க. தெரியல எனக்கு அந்த மாதிரி இருக்கான்ட்டு. நம்ம நகை கடையில தான் போடுவோம், அதனாலதான் கேக்குறேன். திருச்சியில இருக்குது, எனக்கு தெரிஞ்சவங்களே இந்த பிசினஸ் பண்றாங்க, மாஷா அல்லாஹ். கோயம்புத்தூர்லயும் கண்டிப்பாக இருக்கும்.
ஓகே ஹஜரத், நான் பாக்குறேன். நான் முன்னால கோயம்புத்தூர் வேலை செஞ்சேன். முன்னால 93 அங்கே இமாமா இருந்தேன். 30 வருஷத்துக்கு 33 வருஷத்துக்கு முன்னால இமாமா இருந்தேன் அங்க. அங்கே பார்த்தா கண்டிப்பா இருக்கும் இந்த பிசினஸ். அதுல ஜிஎஸ்டி எல்லாம் தேவை இருக்கும். ஓகே ஹஜரத், சரியா? ஓகேம்மா, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கிட்டோமா? ஓகேம்மா. ஓகே, இல்ல உஸ்தாத், அவங்க கை கீழே போட்டுட்டாங்க. இன்ஷால்லா முடிச்சுக்கலாம் உஸ்தாத். ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அப்ப நல்லா படிச்சுட்டு வாங்க இன்ஷால்லா. நம்ம அடுத்த வகுப்புல வந்து 14 பாடத்தை இன்ஷால்லா படிக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.